மேஷத்துல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரா இருப்பாங்க? துலாமா இருப்பாங்க. இந்த லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் உங்களோட வாழ்க்கை துணை. உங்க லக்னம் எதுவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க மக்களே. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்க லக்னம் 12 ராசிகள்ல எதுவா வேணாலும் அமரலாம், சரிங்களா? ஸோ இந்த பேஜை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக் இட் அஸ் அ ஸ்கிரீன்ஷாட். ஸோ இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ காப்பி பண்ணியோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களோட ஜாதகத்தில் நீங்களே பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து திருமணத்திற்கு முக்கியமாக நீங்கள் எந்த பொருத்தம் பார்க்கணும்? ராசி பொருத்தமா இல்லை லக்ன பொருத்தமா? இது ரெண்டுத்துல உங்களுக்கு குழப்பம் இருக்கு. நான் வந்து வரன் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த பொருத்தம் பார்க்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் மக்களே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் மேரேஜ் மேட்சிங் பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து மேரேஜ் மேட்சிங், அதாவது திருமண பொருத்தம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ராசி பொருத்தம் அப்படின்னா என்ன, லக்ன பொருத்தம் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மேரேஜ் மேட்சிங்க நிறைய பேர் இந்த தப்பை தாங்க பண்றீங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ராசிக்கும் லக்னத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ராசினா என்ன, ராசினா என்ன, லக்னம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ராசி அப்படின்றது வந்து சந்திரனை மையப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்க. சந்திரன். ஸோ சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கிற மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 12 கட்டங்கள்ல சந்திரன் எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம். மிதுன ராசியில இருக்கலாம், கடக ராசியில இருக்கலாம், கன்னி ராசியில, எந்த ராசியில வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து அவர் எந்த கட்டத்துல இருக்காரோ அது வந்து ராசி பொருத்தமா அப்படியே மாறிடும். மெயினா நீங்க திருமணத்துக்குன்னு மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லக்ன பொருத்தம். ஏன் அப்படின்னா ராசி வெறும் சந்திரனோட அடிப்படையில வரும். லக்னம் வந்து உங்களோட உயிரை குறிக்கக்கூடியது. உயிர் உங்களுடைய பர்த்ன்னு சொல்லலாம், உங்களோட ஜனனம், சரிங்களா? ஸோ 12 கட்டங்கள் இருக்குங்க. அதாவது லக்னத்திலையும் ராசிலையும் மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதே மாதிரி ராசி வந்து எப்படி நம்ம மையப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னா சந்திரன் இந்த 12 கட்டங்கள்ல எங்க வேணாலும் இருக்கட்டும். அவர் வந்து இப்போ சந்திரன் வந்து மீனம், இந்த வீடு வந்து மீனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுல வந்து சந்திரன் இருக்காரு அப்படின்னா இது வந்து மீன ராசியை குறிக்குது. அப்போ சந்திரன்ல இருந்து 7ஆம் இடம் எது வருதோ அதுதான் உங்க திருமண ஸ்தானமா? சந்திரன் வந்து ஒன்னா நீங்க அடிப்படையில எந்த வீட்டுல வந்து சந்திரன் இருக்காரோ அதை ஒன்னா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற வீடு வந்து 7ஆம் வீடு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், ஸ்பவுஸ், மேரேஜ் அதெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு. அப்ப சந்திரன் வந்து 7ஆம் இடம் வரும்போது இது வந்து உங்களோட திருமண வீடு அமையுமா? கிடையவே கிடையாது. ராசி அப்படின்றது வந்து உங்களோட மனோகாரகன். அதாவது சந்திரன் வந்து உங்களோட மனோகாரகன். சந்திரன் வந்து எந்த வீட்டுல அமர்ந்திருக்காதோ அந்த வீட்டை பொறுத்து உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களோட கர்ம வினைகள் எல்லாமே மாறுபடும். ஸோ சந்திரன் அடிப்படையில வந்து நீங்க திருமண பொருத்தம் பார்க்க கூடாது, சரிங்களா? ஸோ சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம வந்து மேரேஜ் மேட்சிங் பண்ணக்கூடாது. எதை பேஸ் பண்ணி நம்ம மேரேஜ் மேட்சிங் பண்ணணும் அப்படின்னா லக்ன பொருத்தத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும். ஏன்னா லக்னம்ன்றது உங்களோட உயிர், உங்களுடைய சோல் பர்பஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? எதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்களோ அது வந்து 12 கட்டங்கள் எதா வேணா இருக்கட்டும். மேஷமா இருக்கலாம், ரிஷபமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களோட பர்த் இண்டிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து மேஷ லக்னம், சரிங்களா? நீங்க வந்து மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க. உங்க லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் உங்களோட மேரேஜ் சம்பந்தமான வீடு. ஸோ இப்போ மேஷத்துக்கு 7ஆம் வீடு எது? துலாம், சரிங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து லக்ன ரீதியா நீங்க பார்க்கும்போது லக்னம் அப்படி எதுவானா இருக்கட்டும். ஸோ லக்னம் வந்து 1,
இப்போ இந்த இடம் வந்து லக்னம் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம 1ன்னு கவுண்ட் வச்சுக்கணும். கிளாக் வைஸ்ல எண்ணிட்டு வாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7ஆம் வீடு எது? துலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு உண்டான ஒரு வீடு. ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. 12 லக்னத்துக்கு எந்தெந்த வாழ்க்கை துணை எப்படி வருவாங்க, அவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ 12 லக்னத்துக்கான வாழ்க்கை துணை யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட லக்னம் வந்து மேஷமா இருக்கு, உங்களோட லக்னாதிபதி வந்து மேஷத்துல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரா இருப்பாங்க? துலாமா இருப்பாங்க. இந்த லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் உங்களோட வாழ்க்கை துணை. அதே மாதிரி உங்களோட லக்னம் வந்து ரிஷபமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரு? கவனமா பாருங்க, விருட்சகம் தான் உங்களோட வாழ்க்கை துணை. உங்களோட லக்னம் வந்து மிதுனமா விழுது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரு? தனுசு. சரிங்களா? இந்த வீடு. உங்களுக்கு வரக்கூடிய லக்னம் வந்து கடகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரா இருப்பாங்க? மகரமா இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய லக்னம் சிம்மமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை யாரு? கும்பமா இருப்பாங்க. உங்களுடைய லக்னம் வந்து கன்னியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து மீனமா இருப்பாங்க. ஸோ இதுதாங்க வந்து 12 லக்னத்துக்கான வாழ்க்கை துணை. இது அப்படியே உள்டாவா மாறுங்க. இப்போ நீங்க வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்க லக்னமா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ நம்ம மேஷத்துக்கு லக்னமா பார்த்தோம். இப்போ துலா லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? இப்போ துலாம் தான் 1ன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7. அப்போ உங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல யார் வரா? மேஷம். ஸோ அப்போ மேஷம் தான் உங்களோட வாழ்க்கை துணை. ஸோ அதே மாதிரி தான் உள்டாவை பண்ணிக்கோங்க. விருச்சகம்னா விருச்சகத்துக்கு 7ஆம் இடம் என்னது? ரிஷபம். ஸோ ரிஷபம் தான் உங்களோட வாழ்க்கை துணை. ஸோ இப்படிதாங்க உங்களோட வாழ்க்கை துணை யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்கள் லக்னம் எதுவாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க மக்களே. உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் லக்னம் 12 ராசிகளில் எதுவாக வேணாலும் அமரலாம். சரிங்களா? ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக் இட் அஸ் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ காப்பி பண்ணியோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களோட ஜாதகத்தில் நீங்களே பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து எப்படி இருப்பாங்க, எந்த லக்னத்தை சார்ந்து வருவாங்க, எந்த ராசி முதற்கொண்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் மேஷம் சொன்னல, மேஷம் வந்து துலாம், அதோட 7ஆம் வீடு வந்து துலாம் அப்படின்னா இந்த துலாமை வந்து ஆளுமை செய்யக்கூடியது வந்து சுக்கிரன். இன்னும் கொஞ்சம் டீப்பராக நீங்கள் போனீங்க அப்படின்னா மேஷத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை யாரு? துலாம். அந்த துலாமோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே மாறுங்க. இப்போ ரிஷபம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விருட்சகம் வந்து செவ்வாயோட வீடு. ஸோ இதோடைய ஆளுமை செய்யக்கூடியது யாருன்னா செவ்வாய். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இது வந்து பிரிக்கப்படும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நான் வந்து உங்களோட லவ்வர் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி காரணத்தினால பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் தான் உங்களோட வாழ்க்கை துணை எதனால உங்களை விட்டு பிரிகிறாங்க, எவ்வளோதான் நீங்கள் ஜாதக பொருத்தம் வந்து 10க்கு 10 பொருத்தம் பார்த்து நீங்கள் மேரேஜ் பண்ணாலும் வாழ்க்கை துணை பிரியறதுக்கான காரணம் என்ன, நம்ம லவ்வர் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு மறக்காதீங்க மக்களே. ஸோ நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, this is bye from Venus Astro.